ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியமோடது பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இது வந்து நம்மளோட சாப்டர் 11 தரவுத்தள கருத்துருக்கள். இது வந்து நம்மளோட பார்ட் 4 வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1, 2 and 3 ஸோ 3 வீடியோஸ் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்ட் 1, 2 and 3 வீடியோஸில் வந்து டேட்டாபேஸ்னு என்ன, டேட்டாபேஸ் அப்படிங்கிறது தரவுத்தளம். ஸோ தரவுத்தளம்னு என்ன, தரவுன்னு என்ன, தகவல்னு என்ன, தரவுத்தளத்தோட டெஃபினிஷன், தரவுத்தள மேலாண்மை அமைப்பு, அதாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ டிபிஎம்எஸ்ஸின் நிறைகள். ஸோ டிபிஎம்எஸ் அப்படின்னா என்ன, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், தரவுத்தள மேலாண்மை அமைப்பு. ஸோ இந்த டிபிஎம்எஸ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸை வந்து மேனிப்புலேஷன்னா டேட்டாபேஸில் நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ டேட்டாபேஸ்ன்னு நான் சொல்கிறது தரவுத்தளம். ஸோ தரவுத்தளத்தில் வந்து நம்ம என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ண போகிறோம், இது எல்லாமே நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வச்சு தான் எல்லா ஆப்ரேஷன்ஸையும் பண்ண முடியும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிபிஎம்எஸோட நிறைகள் என்னென்னு பார்க்கலாம். பயன்பாட்டு நிரல்களை பிரித்தல், தரவு பிரதிகளை அல்லது தரவு மிகைமையை குறைத்தல், வினவல் மொழியை பயன்படுத்தி தரவை எளிமையாக திரும்ப பெறுதல், தரவை உருவாக்கும் நேரம் மற்றும் பராமரித்தலை குறைத்தல். ஸோ பயன்பாட்டு நிரல்களை பிரித்தல் அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், பயன்பாட்டு நிரல்கள் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக்ரிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த டிபிஎம்எஸ் யூஸ் ஆகுது. அப்புறம் தரவு பிரதிகளை அல்லது தரவு மிகைமையை குறைத்தல் அப்படின்னா டூப்ளிகேஷன் ஆர் டேட்டா ரிடண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரே டேட்டா வந்து திரும்ப ஒரே தரவு வந்து நிறைய டைம் வந்து அங்கே ஸ்டோர் ஆகாத மாதிரி அந்த டூப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே இது கம்மி பண்ணும், குறைக்கும். வினவல் மொழியை பயன்படுத்தி தரவை எளிமையாக திரும்ப பெறுதல். வினவல் மொழி அப்படின்னா query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட ப்ராக்டிகல்ஸ் வந்து SQL ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த query லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து டேட்டா வந்து நம்மளால் ரிட்ரைவ் பண்ண முடியும். அதுதான் வந்து தரவை எளிமையாக திரும்ப பெறுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெடியூஸ்ட் டெவலப்மெண்ட் டைம் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது தரவை உருவாக்கும் நேரம் மற்றும் பராமரித்தலை குறைத்தல். ஸோ நம்மளோட டைம் வந்து எவ்வளவோ இதில் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிபிஎம்எஸ்ஸின் கூறுகள், அதாவது காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ டிபிஎம்எஸ்ன்னு என்னென்னு சொன்னால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், தரவுத்தள மேலாண்மை அமைப்பு. இதோட கூறுகளெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தரவுத்தள மேலாண்மை அமைப்பு பின்வரும் 5 கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வன்பொருள், மென்பொருள், தரவு, வழிமுறைகள் அல்லது செயல்முறைகள், தரவுத்தள அணுகல் மொழிகள். ஸோ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போது இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ நம்மளோட டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிற ஒரு கம்ப்யூட்டரில் அப்படின்னா நமக்கு இந்த 5 கூறுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து வன்பொருள் அப்படின்னா ஹார்ட்வேர், மென்பொருள் அப்படின்னா சாஃப்ட்வேர், வழிமுறைகள் அல்லது செயற்கூறுகள் அப்படின்னா மெத்தட்ஸ், நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் வந்து மேனிப்புலேட் பண்ண போகிறோம் அது. அப்புறம் தரவுத்தள அணுகல் மொழி அப்படின்னா என்ன ஆக்சஸ் லாங்குவேஜ், டேட்டாபேஸ்க்கு வந்து எந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அடுத்து தரவு அப்படின்னா டேட்டா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வன்பொருள் என்ன, இப்போது கம்ப்யூட்டரில் தான் நம்ம ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் ப்ராசஸ் மேனிப்புலேஷன்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து ஹார்ட்வேர் டிவைஸ் வேணும். கம்ப்யூட்டருங்கிற ஹார்ட்வேர் டிவைஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ வன்பொருள் அப்படின்னா ஹார்ட்வேர், கணினி, வன்வட்டு, தரவுக்கான உள்ளீடு வெளியீடு சாதனங்கள் மற்றும் தரவை சேமிக்க பயன்படும் வேறு பாகங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் இல்லையா. அடுத்தது மென்பொருள்னா சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் மட்டும் இருந்தால் பத்தாது, உள்ளே வந்து அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இருந்தால் அதுவும் சேர்ந்து இருந்தால் தான் நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ அனைத்தையும் கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான நிரலின் கூறு ஆகும். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட
ஹார்ட்வேர் காம்போனண்ட்டில் ஒர்க் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ டிபிஎம்எஸ் மென்பொருளானது தரவுத்தள அணுகல் மொழிகளை புரிந்து கொள்ள மற்றும் இயக்கத்திற்கான தரவுத்தள கட்டளைகளை நிரல் பெயர்க்க தகுதி வாய்ந்தது. ஸோ டிபிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாபேஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும், எல்லா வகையான ஆப்ரேஷன்ஸுமே நம்மளால் பண்ண முடியும். அடுத்தது வந்து தரவுன்னா டேட்டா. ஸோ நம்ம டேட்டாபேஸ் அப்படின்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான். ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னா நிறையா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இது டிபிஎம்எஸ்ஸை வடிவமைப்பதற்காக வளமாகும். ஸோ ஒரு டிபிஎம்எஸ்ஸை வடிவமைப்பதற்காக அப்படின்னா எப்படி சொல்கிறா, ஒரு டிபிஎம்எஸோட ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிபிஎம்எஸ்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது தரவு. ஸோ டிபிஎம்எஸ் தரவுகளை சேமிக்கவும் பயன்படுத்தவும் உருவாக்கப்படுகிறது. அடுத்தது வந்து வழிமுறைகள் மற்றும் செயல்முறைகள் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ரொசீஜர் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ இது தரவுத்தள மேலாண்மை அமைப்பை பயன்படுத்துவதற்கான பொதுவான கட்டளைகள் ஆகும். ஸோ கமாண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு தான் வந்து நம்ம டிபிஎம்எஸ் ஃபுல்லாமே ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதாவது டிபிஎம்எஸ்ஸை நிறுவுதல், தரவுத்தளங்களின் பிரதி எடுத்தல், நிர்வகித்தல், அறிக்கை தயாரித்தல் போன்றவற்றை ஆகும். ஸோ எந்தெந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டிபிஎம்எஸ்ஸை வந்து நம்ம எப்படி நிறுவுதல் அப்படின்னு எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், அப்புறம் வந்து தரவுத்தளங்களின் பிரதி எடுத்தல் அப்படின்னா பேக்கப்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து வைக்க போகிறோம், அப்புறம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்து நமக்கு தேவை. அடுத்து தரவுத்தள அணுகல் மொழிகள். ஸோ டேட்டாபேஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான லாங்குவேஜஸ் நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த லாங்குவேஜஸ் வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா தரவுத்தளத்தில் சேமிக்கப்பட்ட தரவுகளை அணுகுதல், சேர்த்தல், புதுப்பித்தல் மற்றும் நீக்குதல் போன்ற கட்டளைகளை எழுதுவதற்கு பயன்படும் மொழிகள் ஆகும். ஸோ எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ். ஸோ இந்த ஒரு லாங்குவேஜ் வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா டேட்டா எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். அணுகுதல்னு ஆக்சஸ் பண்ண முடியும். சேர்த்தல், ஸோ புதுசாக ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம். புதுப்பித்தல் அப்படின்னு இருக்கிற டேட்டாவில் ஏதாவது அப்டேட் பண்ணணும் இல்லை எடிட் பண்ணணும்னு அந்த வேலையை பண்ணலாம். மற்றும் நீக்குதல், தேவையில்லாத டேட்டா எல்லாத்தையுமே டிலீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஓகே, அடுத்தது வந்து தரவுத்தள கட்டமைப்பு. இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.